ஹலோ, ஏயா உங்களுக்கு அறிவு இருக்கா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. அந்த கோவிந்த பய தப்பிச்சு வந்தாயா? அப்படியா? வக்கீலே சொல்லு. அந்த கோவிந்த பையன் இன்னும் உயிரோட இருக்காயா? நான் அப்பவே சொல்ல, நம்ம ஆளுங்க அடிச்சது பேய் இல்ல, அந்த பயதான். அந்த வக்கீல் சிரிக்கியையும் ஆவியையும் வச்சுக்கிட்டு பேயாட்டம் போடுற அந்த பயல பேயடி நாயடின்னு பப்ளிக்ல அடிக்கணும்யா. ஆமா, உங்க அப்பா சொல்றது மந்திரி சபையே கேட்கல, மக்களா கேட்க போறாங்க. ஏயா கேட்க மாட்டாங்க? ஏயா மாட்டாங்க? கன்னிகாஸ்திரிகள் மேற்ற ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா ஐயோ, எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொன்ன மாதிரி. ஆமா, நாங்க மாட்டிக்கோ. வேண்டாம் டாடி. பயந்தாங்குள்ளி பசங்க பேசாம இருக்கடா. ஜனங்களை திசை திருப்பி போற்று விஷயத்தை மறக்க வச்சு கோவிந்தனை கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு ஒரு அருமையான திட்டம். அதாவது கன்னிகாஸ்திரிகள் ரேப் விஷயத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க லாயக்கில்லாத போலீஸ் இலாக்காவே நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கண்டன ஊர்வலம் ஒரு பக்கம். குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுனா உங்க கட்சிக்கு கொடுக்கிற சப்போர்ட்டை வாபஸ் வாங்கி உங்க மந்திரி சபையை கலைச்சிருவோம்னு சொல்லி ஒரு பாத யாத்திரை, ரத யாத்திரை. அந்த ஊர்வலத்துல என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தா ஊரே பத்தி எரியணும், ரத்த ஆறுபடணும். மதத்தோட மதத்தை மோத விட்டு அந்த கோவிந்தனோட மதத்தை அடக்கணும். அடாடாடா, இது ஒரு புதுமையான போராட்டம் தான். எஸ்ன்னு ஓட்டு கேட்க போகும்போதுதான் நாம பிச்சைக்காரங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் பைத்தியக்காரங்க. இது ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு தெரியாத ஊர்வலத்தை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கணும். இன்டர்நேஷனல் லெவல்ல ஜனங்களோட கவனத்தை திருப்பணும். இந்த சந்தர்ப்பத்துல அந்த கீதாசிரிக்கிய நசுக்கணும். இது ஜனங்க கொடுத்த தீர்ப்பா இருக்கணும். தலைவா, ஒத்துமை இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடும் வேற்றுமையோட இருக்கிற தலைவங்களை தேர்ந்தெடுக்கிற நாடும் சத்தியமா உருப்படாதுங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன நான் சொல்றது உண்மைதானே? அடடா, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் இருக்கட்டும். உன்னால ஒரு முக்கியமான காரியம் ஆகணுமே. இப்பதான் அந்த தொழில் நடத்த முடியாம போச்சுங்களா? அதை விடு. சொல்லியா, நான் எங்கேயோ இது நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடத்த போறோம். அதுக்கு குறைஞ்சது 20 லாரி ஆட்களாவது உன் பேட்டையில இருந்து வரணும். லேட்டா சொல்றியா? சமீபத்துல ஒரு பெரிய நடிகர் புத்தா கட்டி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு கூட்டமே இல்லைன்னு சொல்லி 30 லாரி ஜனங்களை ஏத்தி அனுப்பிச்சுக்கையா. கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனே. தலைக்கு 50 ரூபாய் கொடுத்து பிரிஞ்சு குருமா கூட போடுறாங்க. பிரிஞ்சு குருமா என்ன பெருசு? தலைக்கு 100 ரூபாய் கொடுத்து சிக்கன் பிரியாணி போடுவோம். ராத்திரி கூட்டம் முடிகிற வரைக்கும் குந்திக்கு நின்றா ஓவர் டைம் கூட உண்டியா? உனக்கு கூட ஓவர் டைமா? அச்சே, ரேட்டு ஊழலுக்குயா? விஷயத்துக்கு வாயா. நாளைக்கு காலையில பம்பாயில இருந்து 196 பொண்ணுங்க இங்க இறங்குறாங்க. அதுங்களையும் நாளைக்கு ஊர்வலத்துல ஏத்தில்ல. எங்க அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ஊர்வலத்தை கூட்டு வராதுமா? அப்புறம் ஊர்வலத்தை பார்க்க வர்ற ஆம்பளைங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஐயா கிட்ட இதானே வானாங்க, நீ சும்மா இருக்கானா? சரி, கையோடு பேசாமரியா. இந்த மாதிரி கட்டாயி உன் புள்ள பக்கரி அண்ட் கம்பெனி ஊர்வலத்துக்கு வந்தாகணும். சோடா பாட்டில் வெடிக்கணும், சைக்கிள் செயின் சுத்தணும், செருப்பு பறக்கணும். ஐயா இவ்வளவுதானா? உன் புத்தியை காட்டிட்டு இப்படி அட்வான்ஸ் ஆகுது. நம்ம தலைவருக்கு விரவு தொட்டி இருக்கு, அங்க இருந்து எல்லாரையும் கட்டை கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. வரேன். ஹலோ, பையனியா? அப்படியா? வரேன். Bye bye.
பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், காவல்துறை பாதுகாக்க தவறிய அரசே, தூண்டாதே 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 போலீஸ் அராஜகம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அரசாங்கம், போலீஸ் அராஜகம், போலீஸ் அராஜகம், ஐயோ என் மகனை பிடிச்சிட்டு போறாங்களே, ஐயோ என் மகனை பிடிச்சிட்டு போறாங்களே. வேண்டாம் போகக்கூடாது. ஐயோ என்ன கூப்பிடுங்க, ஆமா நம்ம பத்திரிக்கை போட்டோ அப்படியா போங்க எப்படி